வெல்கம் டு யூனிக் டியூபர். இது யூனிக் டியூபர் சேனல். இன்றைக்கி இந்த சாரியில் எப்படி நான் ப்ளவுஸு தைச்சேங்கிறத உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க போகிறேன். இது ஒரு நெட்டு சாரியில் பேக்கில் ஒரு ஆரி ஒர்க்கோடு வந்துச்சு. சேம் இது எப்படி நான் கட்டிங் பண்ணேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து இந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு நேர் கட்டிங்கில் உங்களுக்கு ப்ளவுஸ் ஒன்று நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் அது ஆஃப் ஸ்லீவு. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா 3/4 கிராஸ் கட்டில் ஒன்று தைங்க, எது பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தைக்க சொன்னாங்க. இப்போ நான் அதெல்லாமே மெஷர்மெண்ட்டில் ட்ராயிங் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுதான் சாரி, இதோட ப்ளவுஸு தான் அது. பேக் சைடில் மட்டும்தான் அந்த டிசைன் இருக்குது. இது நீ எப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறோம், கட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இப்போ பேக் சைடு பீஸு அந்த நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் வெட்டி வச்சோம் இல்லையா, ஃப்ரண்ட் பீஸு, பேக் பீஸு, சேம் ஸ்லீவு, இது எல்லாமே ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம மேல் பீஸை வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். சேம் அந்த பீஸுக்கு தகுந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டோம். பட்டி பீஸு, பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, சேம் ஸ்லீவ் பீஸு. சரிங்களா? இதில் எல்லாமே பேக் பீஸ் மட்டும் ஒரு பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, ஸ்லீவ் பீஸில் டூ பீஸு. சரிங்களா? இதை நம்ம வெட்டி எடுத்துட்டு இதோட மெஷர்மெண்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நெக்கெல்லாம் வெட்டலை, ஆம்கோல் மட்டும்தான் வெட்டியிருக்கோம். நெக்கு வெட்ட முடியாது டிசைன் இருக்கிறதுனால. இப்போ நம்ம இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். நான் ட்ராயிங் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வீடியோவில். முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஷோல்ட்ரு டு ஷோல்ட்ரு நெக்கோடு அப்படியே நேராக வச்சு சேம் நெக்கெல்லாம் வெட்டி எடுக்காமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு அடி அடிச்சிட்டோம். க்ரிப்பாக இருக்குது. இப்போ பீஸை திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? மேலே இருக்கிற பீஸை திருப்பி வச்சுட்டு அடியில் லைனிங் பீஸ் வச்சு ஸ்ட்ரைட்டாக அடிக்கிச்சோம். இப்போ அடுத்து ஸ்லீவும் அதே மாதிரி தான். பேக் பீஸை திருப்பி வச்சுட்டு அடியில் லைனிங் பீஸ் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த கை டைட்டுக்கிட்ட கரையோரம் ஒரு அடி அடிச்சிட்றோம். அடிச்சுட்டு நல்லா பீஸை திருப்பிடணும். 2 பீஸு இப்போ அடிச்சிட்டோமா, அதுக்கு அடுத்தது இந்த பீஸை திருப்பிட்டு நகத்தில் நல்லா கீறி விட்டுட்டு அழுத்தி அந்த லைனிங் பீஸில் ஒரு அடி அடித்தோன்னு வைங்க, நல்லா ஸ்டிஃபாக கரெக்டாக இருக்கும். இது கையில் உங்களுக்கு எம்மிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இதை அப்படியே அடித்து தான் நம்ம விடுறோம். ஏன்னா இது நெட்டு பீஸுனாலே நம்ம ஸ்டிச்சிங் தையல் ரொம்ப பர்ஃபெக்டாக அடித்து விடணும். இல்லைனா 2 ட்ரிப் போடுறக்குள்ளேயே பட்டுன்னு பிரிஞ்சுட்டு வந்துடும். பாருங்கள், இப்போ அந்த லைனிங் பீஸில் திருப்பியும் அந்த பீஸை நல்லா அழுத்தி கொடுத்துட்டு திருப்பி ஒரு அடி அடிச்சுட்டு இப்போ பீஸை திருப்பிடுறோம். இது ஸ்லீவ் பீஸு 3/4. ஓகேங்களா? கைக்கெல்லாம் எந்த டிசைன் அவங்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பொண்ணுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க இப்போ தான் சாரி ஜாக்கெட்டு வேர் பண்ணுறாங்க. எல்லாம் சுடிதார் தானே இப்போ நார்மலாக பண்ணுறாங்க. இப்போ கல்யாணத்துக்குங்கிறதுனால பண்ணுறாங்க. இப்போ நான் அந்த ஸ்லீவை பாருங்கள், நல்லா அழுத்தி விட்டு சுற்றியும் அடிச்சிட்டேன். தையல் தெரியுதுங்களா? பாருங்கள், எல்லாமே சுற்றியும் அடிச்சு விட்டால் க்ரிப்பாக இருக்கும். கசகசன்னு அந்த சுருக்கெல்லாம் அடிக்காது. உங்களுக்கு நான் அடித்தது தையல் தெரியுதா? நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இப்போ லைனிங் உள்ளே இருக்குது, மேலே பாருங்கள். இது எல்லாமே இந்த ஸ்லீவ் பீஸுன்னு இல்லைங்க, எல்லாமே தான். சுற்றி நம்ம நல்லா மெதுவாக அழுத்தி கொடுத்து சுற்றி அடித்து விட்டால் தான் அந்த இழுத்து பிடிக்கிறது, சுருக்கு, இல்லைன்னா லைனிங் பீஸ் டைட்டு, இல்லைன்னா மேல் பீஸ் டைட்டை இழுக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் வராது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்லீவு முடிச்சிட்டோம். ஃபுல்லாக என்னால் காமிக்க முடியல, ஸ்டாண்டு வச்சு நான் செய்யலை. சரிங்களா? ஸ்டிச்சிங்கு இப்போ நான் பட்டியெல்லாம் வச்சு ஃப்ரண்ட் பீஸும் தைச்சிட்டேன். ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி, பேக் பீஸு, ஸ்லீவு, அந்த லைனிங் மேலே வச்சு அடித்து திருப்பி எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதுக்கு கழுத்துக்கெல்லாம் நம்ம பைப்பிங் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன மாடலில் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. இவங்களுக்கு சின்னதாக இருக்கும் நெக்கு. நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கணும். இல்லைன்னா
நீ ஆ நாட்டு ஆ வந்து சேம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அப்புறமா போட்டுட்டு அப்புறமா இது பண்ணு சரியா? சரி ஓகே. பிளாக்கும் கரெக்டா இருந்துச்சா? பிளாக் கரெக்டா இருக்கு. சரி, பிளாக் வந்து நேர் கட்டிங்கு, இது வந்து கிராஸ் கட்டிங். எது உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு? அது பிளாக். அப்ப நேர் பிளாக்கும் நல்லா தான் இல்ல, பிளாக்கும் நல்லா தான் இருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்கு. மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச்சிங் ஃபஸ்ட்டு பண்ணால் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கேட்குவோம் தைச்சு கொடுத்ததுக்கப்புறம் நீங்களும் இந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஓகேங்களா?